திராவிட இயக்கத்தின் வரலாறு, திராவிட இயக்கத்தின் கோட்பாடு, திராவிட இயக்கத்தின் தாக்கம் என 3 தளங்களில் பயிற்றுவிக்கப்படும் திராவிட பள்ளியின் மாணவர் சேர்க்கை ஆகஸ்ட் 15 முதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடக்க நிலை, முதுநிலை என 2 நிலைகளில் வகுப்புகள் நடைபெறும். திராவிட பள்ளிக்கான பாடங்களை பல்கலைக்கழக பேராசிரியர்கள், கல்வியாளர்கள், திராவிட இயக்க ஆய்வாளர்கள் உருவாக்கி இருக்கின்றனர். ஒருங்கிணைப்பாளர் பொள்ளாச்சி மா. உமாபதி, இயக்குனர் சுப வீரபாண்டியன். மேலும் விவரங்களுக்கு திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். திருப்பதி லட்டு என்பது பிரசாதம் என்பதோடு மட்டுமல்ல, அதற்குள் பல்வேறு உள் அரசியல் இருக்கின்றது. மாட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்பு, மீன் எண்ணெய் இவற்றினால் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. சந்திரபாபு நாயுடு ஜெகன்மோகன் ரெட்டி குறிவைத்துத்தான் இதை தொடங்கி இருக்கிறார். ரெட்டி வாஸ் பார்ன் இன் எ கிறிஸ்டியன் ரெட்டி. ஜே.பி. நட்டா இது குறித்து பெரிய விசாரணை நடத்த வேண்டும் என்கிறார். லட்டு என்பதை உடைத்து பார்த்தால் அதற்குள் அரசியல், மதம் எல்லாம் சேர்ந்து கிடக்கிறது என்பது நமக்கு புரிகிறது. டாஸ்மார்க்கை முழுவதும் மூட வேண்டும் என்கிற குரல் கேட்கிறது. இது இனிமேல் நடைமுறையில் அத்தனை எளிது. மதுவிலக்கு என்பது முட்டாள்தனமானது. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் மதவாதத்துக்கு எதிராக அதை போலவே இது மதுவாதம் என்கிறார். அவருக்கு மதுவின் வாடையே தெரியாது. அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நேற்றிலிருந்து இந்தியா முழுவதும் பேசப்படுகிற ஒரு பெரிய செய்தி திருப்பதி லட்டு பற்றியது. திருப்பதி லட்டு என்பது சாதாரணமாக ஒரு சமூகம் சார்ந்த, ஒரு கோயில் சார்ந்த, அது பிரசாதம் என்பதோடு மட்டுமல்ல, அதற்குள் பல்வேறு உள் அரசியல் இருக்கின்றது என்பதை இப்போது வருகின்ற செய்திகள் நமக்கு உணர்த்துகின்றன. வெளிப்படையாக தெரிகிற செய்தி, லட்டு அதற்கு தயாரிக்கிற அந்த நெய் மாட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்பு, மீன் எண்ணெய் இவற்றினால் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்பது. ஆனால் இது அல்ல, இதற்குள் வேறு அரசியல் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். சந்திரபாபு நாயுடு ஜெகன்மோகன் ரெட்டி குறிவைத்துத்தான் இதை தொடங்கி இருக்கிறார். அது வெறும் அரசியலுக்காக மட்டுமல்ல, அதற்குள் ஒரு மதமும் இருக்கிறது என்பது இன்னொரு செய்தி. நீங்கள் ரெட்டியை பற்றி கூகுள் தேடுபொறியிலே பார்த்தால் அது உடனடியாக சொல்லும், ரெட்டி வாஸ் பார்ன் இன் எ கிறிஸ்டியன் ரெட்டி ஹிஸ் ஃபேமிலி என்று சொல்லும். அது கிறிஸ்துவர்களாக மாறிய ரெட்டியார் குடும்பம் அவங்கள் அப்பாவின் காலத்திலிருந்தே. அதற்காகத்தான் அவர் எடுத்திருக்கிறார். எனவே தான் உள்துறை அமைச்சகத்திலிருந்தும் ஒன்றிய அரசினுடைய அமைச்சராக இருக்கிறவர்களிடமிருந்தும் எல்லாம் இது பற்றிய செய்திகள் வருகின்றன. பாஜகவினுடைய தலைவராக இருக்கிற ஜே.பி. நட்டா இது குறித்து பெரிய விசாரணை நடத்த வேண்டும் என்கிறார். இதில் நாம் என்னவெல்லாம் பார்க்க வேண்டும் என்றால், இந்த லட்டு என்பது பிரசாதம் என்றார்கள். அதற்கு தயாரிப்பதற்கு ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணர்கள் மட்டும்தான் வேண்டும் என்று ஒரு அறிவிப்பு வந்தது. எல்லோருக்கும் நினைவிருக்கலாம். அது பெரிய விவாதமாகவும் ஆயிற்று. 2023 நவம்பர் 22ஆம் தேதி பிபிசியை எடுத்து பார்த்தால் இப்போதும் அந்த செய்தி இருக்கிறது. அங்கே இருக்கிற அந்த லட்டு தயாரிப்பதற்கான ஆட்களை அனுப்புகிற ஸ்ரீனிவாசா, லக்ஷ்மி ஸ்ரீனிவாசா மேன் பவர் கம்பெனி என்கிற அந்த நிறுவனம் அந்த விளம்பரத்தையே இப்படித்தான் வெளியிட்டது. இது சாமி பிரசாதம் என்பதால் ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணர்கள் மட்டும்தான் வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்று சொல்லிற்று. அதற்கு எதிராக அங்கு ஒரு பெரிய குரல்கள் எழுந்தன. நீங்கள் கடவுளுக்கு பிரசாதம் தயாரிப்பதில் கூட இப்படி ஜாதி பார்க்கலாமா என்பதாக ஒரு கேள்வி வந்தது. அவ்வளவு ஜாதி பார்த்தவர்கள், அவ்வளவு தூரம் ரொம்பவும் வைதீகமாக இருந்தவர்கள், அந்த லட்டுக்கு தயாரிக்கிற நெய்யில் மாட்டுக்கறியும், பன்றிக்கறியும், மீன் எண்ணெயும் சேர்த்திருக்கிறார்கள் என்றால் இது என்ன வைதீகம் என்று நமக்கு புரியவில்லை. இதைவிட இன்னொரு வேடிக்கை, அங்கே ராமர் கோயில் கட்டப்படுகிற போது அயோத்தியிலே இங்கே இருந்து 1,00,000 லட்டுகள் சென்றன என்று இப்போது ஒரு செய்தி வந்திருக்கிறது. ஆக 1,00,000 சாமி பிரசாதத்தில் முழுக்க மாட்டுக்கறியும் பன்றிக்கறியும் கலந்திருக்கிறது. இவர்கள் மாடு கோமாதா புனிதம் என்றெல்லாம் பேசுகிறார்கள். இதில் 2 இருக்கிறது. ஒன்று இதற்குள் இருக்கிற அரசியல், இன்னொன்று இதற்குள் இருக்கிற மதம். இந்த லட்டு என்பதை உடைத்து பார்த்தால் அதற்குள்ள அரசியல், மதம் எல்லாம் சேர்ந்து கிடக்கிறது என்பது நமக்கு புரிகிறது.
இப்போது நம்முடைய கேள்வி இதுதான். நீங்கள் ஒரு லட்டு தயாரிப்பதில் கூட இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கிறது என்று சொன்னால், உங்களினுடைய மதம், அரசியல் எல்லாவற்றையும் தாண்டி உள்ளே என்னென்னவோ இருக்கிறது என்பது புரிகிறது. அது மட்டுமல்லாமல் இன்னொன்றையும் நாம் பார்க்க வேண்டும். இந்த புலால் மறுத்தல் என்பது நடைமுறைக்கு உகந்ததா? இந்த லட்டிலே மாட்டுக்கு கொழுப்பு இருக்கிறது இல்லை என்பதெல்லாம் வேறு. பொதுவாக வள்ளுவரே சொல்லியிருந்தாலும் இந்த புலால் மறுத்தல், கள் உண்ணாமை இரண்டும் நடைமுறைக்கு ஏற்றதா? நாம் அதையும் சேர்த்து பேச வேண்டும். புலால் மறுத்தல் என்பது இயற்கைக்கு முரணானது. அப்படி வாழ முடியாது. இந்த உணவு சங்கிலி அறுபட்டு போய்விடும். ஒன்றை தின்று இன்னொன்றும், ஒன்றிலிருந்து இன்னொன்றும் என்பது இந்த இயற்கையின் விதி. எனவே உயிர்களை கொல்ல வேண்டும் என்று நாம் சொல்லவில்லை. உயிர்களை கொல்லக்கூடாது. கொல்லாமை என்பது உயர்ந்த தத்துவம். ஆனால் நம் கிராமத்திலேயே இதற்கான விடை இருக்கிறது. ஒரு சொலவடை, கொன்றால் பாவம் தின்றால் போகும் என்பார்கள். என்ன பொருள்? இது ஒரு ஆழ்ந்த தத்துவத்தை உள்ளே வைத்திருக்கிற சொலவடை. எந்த உயிரையும் கொல்வது பாவம்தான். ஆனால் அது உணவுக்காக என்றால் மன்னிக்கப்படும் என்பதுதான் அதன் பொருள். கொன்றால் பாவம் தின்றால் போகும். ஏனென்றால் வேறு வழி இல்லை. உலகம் முழுவதும் காய்கறிகளை மட்டுமே உண்பது என்று மனிதர்கள் முடிவெடுத்தால், விலங்குகள் கூட வேண்டாம், மனிதர்கள் முடிவெடுத்தால் கூட மனிதர்களுக்கு போதுமான காய்கறிகள் இல்லை. ஏனென்றால் உலகம் என்பது 2/3 கடலால் சூழப்பட்டது. கடல் உணவு இல்லாமல் மனிதர்களால் உணவு தேவையை நிறைவு செய்து கொள்ள முடியாது. இது மனிதர்களுக்கென்றால் விலங்குகளை பொறுத்தளவு இயற்கையே அதுதான். எந்த மானையும் கொல்லக்கூடாது என்கிற அகிம்சை தத்துவத்தை புலிகளுக்கு நாம் சொல்ல முடியாது. பிறகு புலிகளுக்கு வேறு என்ன உணவு இருக்கிறது? இதைத்தான் நாம் ஒரு உணவு சங்கிலி என்று சொல்கிறோம். ஒன்றிலிருந்து இன்னொன்று தேடி தேடி மறுபடியும் சுற்றி கொண்டு தொடர்ந்து கொண்டும் இருப்பது. எனவே இந்த புலால் மறுத்தல், புலால் உண்ணாமை என்கிற அந்த கோட்பாடே இயற்கைக்கு மாறானது. சரி, கள்ளருந்துதல் சரியானது தானே? சரியானது தான். மது மனிதர்களுக்கு தேவையில்லை. மது இல்லாமல் மனிதர்களால் வாழ முடியாது என்பதெல்லாம் அல்ல. மது என்பது மனித சமூகத்திற்கு தேவையற்றது. ஆனால் இன்றைக்கு என்ன ஆயிற்று? இந்த கள்ளுக்கடைகள் அல்லது அரசு நடத்துகிற இந்த டாஸ்மார்க்கை முழுவதும் மூட வேண்டும் என்கிற குரல் கேட்கிறது. அவர்களின் நோக்கம் நல்லதாக கூட இருக்கலாம். மக்கள் இந்த மதுவிலிருந்து விடுபட வேண்டும், அரசாங்கமே சாராய கடைகளை நடத்தக்கூடாது என்பதெல்லாம் உயர்ந்த கோட்பாடாக இருக்கலாம். ஆனால் நடைமுறைக்கு எந்த அளவுக்கு அது ஏற்றதாக இருக்கும் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் இதனால் அரசுக்கு வருகிற வருமானத்தை பற்றி மட்டும் நான் சொல்லவில்லை. இது இனிமேல் நடைமுறையில் அத்தனை எளிதன்று. ஏன் எளிதன்று? எதற்காக மூட முடியாது என்று சொன்னால் நான் ஒன்றை குறிப்பிட வேண்டும். திண்டிவனத்திலும் கடலூரிலும் நாம் மதுவிலக்கு கோரலாம். 2 ஊர்களுக்கும் இடையில் இருக்கிற பாண்டிச்சேரியில் நம்மால் சொல்ல முடியாதே. பாண்டிச்சேரியில் மதுக்கடைகள் இருக்கும் என்றால் திண்டிவனத்திலும் கடலூரிலும் நீங்கள் மதுவிலக்கு என்பதை கொண்டு வருகிற போது இந்த பணம் முழுவதும் பாண்டிச்சேரிக்கு போய் சேரும். நீங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் கொண்டு வர முடியுமா என்பது ஒரு கேள்வி. சுற்றிலும் எல்லா மாநிலங்களிலும் மதுக்கடைகள் இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் மூடுவது என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் நட்டத்தை கொண்டு வரும். அதாவது சுற்றி எரிகிற நெருப்பு வளையத்திற்கு நடுவில் எரியாத கற்பூரமாக தமிழ்நாடு மட்டும் இருக்க முடியாது என்று தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த மதுவிலக்கை நீக்குகிற போது சொன்ன அந்த வரிகள் எனக்கு நினைவிருக்கின்றன. தலைவர் கலைஞர் அவர்களை விடுங்கள், தன்னுடைய தோட்டத்தில் இருந்த தென்னை மரங்களை எல்லாம் வெட்டி தள்ளியே ஐயா பெரியார் அவர்கள் கூட பின்னால் இந்த மதுவிலக்கு என்பதெல்லாம் நாம் பேசி கொண்டிருக்க வேண்டியதில்லை என்றார். அண்ணல் அம்பேத்கர் மிக கடுமையாக சொல்லியிருக்கிறார். வேறு யாரை காட்டிலும் அம்பேத்கர் தான் இந்த மதுவிலக்கு என்பது முட்டாள்தனமானது. இந்த சொல் நான் சொல்லவில்லை, அம்பேத்கரினுடைய தொடர் இது. அவருடைய எழுத்துகளும் பேச்சுகளும் தொகுதியில் 35வது தொகுதியில் இருக்கிறது. இது அதாவது பம்பாய் மாகாணத்தினுடைய வரவு செலவு பற்றி பேசுகிற போது அம்பேத்கர் சொல்லுகிறார், அன்றைக்கு இவ்வளவு குறைவாக வரவு செலவு இருந்திருக்கிறது என்பது வியப்பாக இருக்கிறது. அம்பேத்கர் சொல்லுகிறார், இந்தியாவின் மொத்த வருமானம் 350 கோடி. அவர் பேசுகிற போது ஏறத்தாழ 70 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த 350 கோடியில் பாதியை இராணுவத்துக்கு செலவழிப்பது என்பது ஆடம்பரமானதும் தேவையற்றதும் ஆகும் என்று சொல்லுகிற அம்பேத்கர் மதுவிலக்கை பற்றி பேசுகிற நேரத்தில் மதுவிலக்கு என்பது முட்டாள்தனமானது. மதுவிலக்கை கொண்டு வருவதன் மூலம்
குடிகாரர்களுக்கான செலவை பொதுமக்கள் மீது திணிக்கிறீர்கள் என்று அவர் கூறுகிறார். இன்னமும் வெளிப்படையாக கேட்கிறார், ஓர் அரசு யாரை பற்றி கூடுதலாக கவலைப்பட வேண்டும்? திருந்தாத குடிகாரர்களை பற்றியா அல்லது பசியால் வாடும் மக்களை பற்றியா என்று கேட்கிறார். நீங்கள் இந்த மதுவிலக்கை கொண்டு வருவதால் அந்த செலவினங்களையும் யார் மீது திணிக்க வேண்டும்? பொதுமக்கள் மீது தான் நீங்கள் ஏற்ற வேண்டும். எனவே இவர்களை திருத்துகிறோம் என்று சொல்லி ஒட்டுமொத்த பொதுமக்கள் மீது ஏன் நீங்கள் அந்த வரியை திணிக்க வேண்டும்? இவர்களுக்காக பொதுமக்கள் ஏன் அந்த சுமையை சுமக்க வேண்டும் என்று அம்பேத்கர் கேட்கிறார். எனவே அம்பேத்கர் அவர்கள் முழுக்க முழுக்க நாடு முழுவதும் மதுவும் சாராயமும் வேண்டும் என்று சொன்னவர்களே, அந்த பொருளில் அவர் சொல்லவில்லை. இவர்களை பற்றி கவலைப்படுவதை விட பொதுமக்களுக்கான கல்வி, குடியிருப்பு, சுகாதாரம் இவைகளுக்கு அதிலிருந்து வருகிற பணத்தை செலவிடுங்கள், அதுதான் சரியானது என்று கூறுகிறார். இந்த இடத்தில் நாம் ஒன்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். இங்கே கோட்பாடு, நடைமுறை இரண்டையும் குழப்பிக்கொள்ளக்கூடாது. மது இல்லாத சமூகம், மது இல்லாத உலகம் வரவேற்கத்தக்கது, மகிழ்ச்சியானது. ஆனால் நடைமுறை என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். நடைமுறையை புறந்தள்ளிவிட்டு வெறும் தத்துவங்கள் வாழ முடியாது. தத்துவங்களை மட்டும் வைத்துக்கொண்டு நடைமுறை இல்லாமலும் இருக்க முடியாது. இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் மதவாதத்துக்கு எதிராக அதை போலவே இது மதுவாதம் என்கிறார். அவருக்கு மதுவின் வாடையே தெரியாது. எனவே மதுவே கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார். இன்னமும் சொன்னால் அவர் என்ன சொல்கிறார் என்றால், மதுவை ஒழித்தே ஆக வேண்டும் என்கிறார். நல்ல கோட்பாடு. ஒருவேளை குடித்தே ஒழித்து விடலாம் என்கிற கருத்தையும் அவர் சொல்கிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. மதுவை ஒழித்தே விட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். இது ஒரு மதுவாதம் என்று ஒரு பொதுவான பெயரையும் சூட்டுகிறார். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் இது முட்டாள்தனமானது என்று குறிப்பிடுகிறார். நாம் எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அவசரப்பட்டு டாஸ்மாக் கடைகளை எல்லாம் மூடிவிட வேண்டும். பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள், வருத்தப்படுகிறார்கள், எல்லாம் உண்மைதான். அன்றைக்கு ஒரு அம்மாவிடத்தில் ஒரு பேட்டி கேட்கிறார்கள், மதுக்கடைகளை மூடிவிட்டு உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பதை நிறுத்தி விடலாமா என்றால், அவன் எக்கேடோ கெட்டு போகிறான், எனக்கு 1000 ரூபாய் கொடு என்று அந்த அம்மா சொல்லுகிறார். அவர் சொல்லுவது அப்படியே சரியானது என்று நான் சொல்லவில்லை. அந்த அம்மாவினுடைய கூற்று அப்படி இருக்கிறது. எனவே அண்ணல் அம்பேத்கர் சொன்னதை நான் மீண்டும் நினைத்து பார்க்கிறேன். மதுவிலக்கை கொண்டு வந்து அதன் மூலமாக பொதுமக்களுக்கு சுமையை ஏற்றுவதை விட அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் பொதுமக்களை பற்றி கவலைப்படுங்கள் என்றவர் கூறுகிறார். நான் இன்னொன்றையும் கூடுதலாக சேர்த்து சொல்லுவது, கடலூருக்கும் திண்டிவனத்துக்கும் பொருந்துகிற மதுவிலக்கு பாண்டிச்சேரிக்கும் பொருந்த வேண்டும் என்பதை கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அதே போல எல்லா எல்லை ஓரங்களிலும் ஆந்திர, கர்நாடக, கேரள எல்லை ஓரங்களிலெல்லாம் இருக்கிற மக்கள் அந்த இடத்துல ஒரு கிலோமீட்டர் தள்ளி போனால் மது கிடைக்கும், ஆனால் இங்கே மது இருக்கக்கூடாது என்று சொல்லுவது நடைமுறை சாத்தியமா? இந்தியா முழுவதும் இப்படி மதுவிலக்கை கொண்டு வருவது இயல்பானதா என்பதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. எந்த ஒன்றிலும் உணர்ச்சி வயப்பட்டு முடிவெடுப்பதை விட நிதானமாக சிந்தித்து முடிவெடுப்பது தான் நாட்டுக்கு நல்லது. அது திருப்பதி லட்டாக இருந்தாலும் சரி, மதுவிலக்காக இருந்தாலும் சரி. நன்றி, வணக்கம்.